Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 6th Chapter Trigonometry Exercise 6.4 third sum பார்க்கலாம். If the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2, prove that the height that the cloud is located from the ground is h tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 plus minus tan theta 1. இது BDங்கிறது வந்து surface of lake. இப்போ இங்கே இருந்த லேக் மேலே ஒரு ஹெச்ங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த க்ளவுட்ஸை வந்து பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து தீட்டா 1 டிகிரி. இப்போ அந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே லேக்குள்ளே தெரியுது. அதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து தீட்டா 2 டிகிரி. இப்போ இது வந்து ஹெச்னா இதுவும் வந்து ஹெச். இப்போ இந்த ஹைட் வந்து இதுவும் வந்து க்ளவுடில் வந்து ஹைட் வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இங்கே இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா இந்த ஹெச் ப்ளஸ் எக்ஸ் தான் வந்து தண்ணிக்குள்ளே தெரிகிறது. அப்போ இங்கே ஏபி வந்து ஹெச், இங்கே இடியும் ஹெச், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து தீட்டா 1, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து தீட்டா 2. இங்கே இது வந்து எஃப்னு வச்சுக்கிறோம், இது இஎஃப் வந்து எக்ஸு, இந்த இடியும் ஹெச். அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தான் வந்து இங்கே இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன். இப்போ பிடிங்கிறது சர்ஃபேஸ் ஆஃப் லேக், ஏ வந்து பொசிஷன் ஆஃப் த அப்சர்வர். இந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து அந்த க்ளவுடை பார்க்குறாரு. இப்போ ஏபி ஈக்குவல் டு தி ஏபி டிஇ, இது வந்து ஹெச் மீட்டர். அடுத்தது டிசி, டிசிங்கிறது இது, டிசிங்கிறது இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் க்ளவுடு, இது வந்து ஹெச் ப்ளஸ் எக்ஸ் மீட்டர். இப்போ இஎஃப்ங்கிறது வந்து இது இஎஃப், இஎஃப் வந்து எக்ஸ் மீட்டர். In triangle AEF, first இந்த AEF angle of elevation இது எடுத்துக்கலாம். first theta 1, tan theta 1 equal to இங்கே triangle AEFல EF by AE. அப்போ இது வந்து இந்த சைடு மல்டிப்ளை பண்ணோம்னா tan theta 1 equal to EF by AE. இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இது இந்த சைடு வந்துடும், இந்த tan theta 1 கீழே வந்துடும். அப்போ ஏஇ ஈக்குவல் டு எக்ஸ் பை tan theta 1. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏஇசி, அடுத்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இங்கே ஏஇசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏஇசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து தீட்டா 2 டிகிரி. அப்போ தீட்டா 2 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்மளுக்கு வந்து ஏஇசியில் ஏஇசி, இதில் வந்து tan தீட்டா 2 ஈக்குவல் டு இங்கே ஹெச் ப்ளஸ் எக்ஸ், இங்கே இது ஒரு ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை இங்கே tan தீட்டா 2. tan தீட்டா 2 ஈக்குவல் டு இங்கே சிஇ, இந்த சிஇ divided by இங்கே ஏஇ, இந்த ஆப்போசிட் சைட், இந்த ஆங்கிளுக்கு இந்த சைடு இருக்கிறது ஆப்போசிட் சைட். அப்போ இங்கே ஹெச் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. அப்போ இந்த ஒரு ஹெச் ப்ளஸ் எக்ஸ், இங்கே வந்து தீட்டா இது வந்து தெரியாது, இது நம்ம எக்ஸ்ன்னே வச்சுக்கிறோம். இது வந்து எக்ஸ். In triangle AEC, tan theta 2 equal to CE by AE. Cங்கிறது H plus X, அது வந்து H plus H வந்து 2H plus X. அப்போ AE இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இது tan theta 2 இங்கே கீழே வந்துடும். அப்போ AE equal to 2H plus X by tan theta 2. 2H இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இது இங்கே கீழே வந்துடும். AE equal to CE by இங்கே tan theta 2, CEங்கிறது 2H plus X divided by இந்த tan theta 2 இங்கே, இந்த AE இந்த சைடில் லெஃப்ட் சைடு. இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x by tan theta 1 equal to இங்கே 2H plus X by tan theta 2. இப்போ இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ x into tan theta 2 equal to இங்கே tan theta 1 into 2H plus X. இப்போ x tan theta 2 equal to இங்கே 2H உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2H into tan theta 1 plus
2h into x into tan theta 1. இப்போ இதில் இந்த tan theta x tan theta 1 இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா x tan theta 2 minus x tan theta 1 equal to 2h tan theta 1 வந்துடும். இப்போ இது ரெண்டுலையுமே இதுலேயும் x காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துட்டோம்னா tan theta 2 minus tan theta 1. x into tan theta 2 minus tan theta 1 equal to 2h tan theta 1. அப்போ x equal to x இங்கே வச்சுக்கலாம். இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1. இப்போ hide that cloud located from ground. கிரவுண்ட்லேருந்து அந்த cloud எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா h plus x. அப்போ h plus x equal to இங்கே h அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் இந்த xக்கு பதிலாக இங்கே 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1. இந்த h அப்படியே இருக்குது ப்ளஸ் இந்த xக்கு பதிலாக இந்த 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1. இப்போ இந்த tan theta 2 minus tan theta 1ஓட இந்த hஐ மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ h இன்ட்டு இங்கே tan theta 2 minus இங்கே h into tan theta 2 இது அப்படியே h into tan theta 2 இங்கே minus h into tan theta 1 plus இந்த 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1. இப்போ 2h tan theta 1லேருந்து h tan theta 1 போயிடுச்சுன்னா ஒரு h tan theta 1 இருக்கும். இங்கே 2h இருக்குது, இங்கே ஒரு h இருக்குது. அப்போ மைனஸ் h tan theta 1 இருக்கும். இப்போ h tan theta 2 ப்ளஸ் h tan theta 1. இப்போ ரெண்டுலையுமே இங்கே இந்த 2hலேருந்து இந்த ஒரு h மைனஸ் பண்ணோம்னா இங்கே வந்து பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அதனால் ப்ளஸ் இங்கே 2hல ஒரு h போச்சுன்னா h tan theta 1 இருக்கும். அப்போ h tan theta 2 ப்ளஸ் h tan theta 1 இருக்கும் divided by tan theta 2 minus tan theta 1. இப்போ h இன்ட்டு இப்போ ரெண்டுலேயுமே இதுலேயும் h இருக்குது, இதுலேயும் h இருக்குது. அப்போ h காமனாக எடுத்துட்டோம்னா tan theta 2 ப்ளஸ் tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.